மீண்டும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ். சன் பிக்சர்ஸ் நிறுவன தயாரிப்பில் தனுஷ் திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட பல படங்களில் ஏற்கனவே நடித்துள்ளார். இந்த நிலையில் அந்த நிறுவனம் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் அண்மையில் வெளியாகி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதை அடுத்து தனுஷை வைத்து மீண்டும் படம் தயாரிக்க சன் பிக்சர்ஸ் பேசி வருவதாக கூறப்படுகிறது. விரைவில் தொடங்கும் காளிதாஸ் 2 படப்பிடிப்பு. நடிகர் பரத் நடிப்பில் 2019இல் வெளியாகி வரவேற்பை காளிதாஸ் படத்தின் அடுத்த பாகம் காளிதாஸ் 2 என்ற பெயரில் உருவாகியுள்ளது. முதல் பாகத்தை இயக்கிய செந்தில்குமாரை இந்த படத்தையும் இயக்கி இருக்கிறார் ஸ்கை பிக்சர்ஸ் தயாரிக்க உள்ள இதில் பரத், அஜய், கார்த்தி முக்கிய இடங்களில் நடிக்க உள்ளனர். படப்பிடிப்பு பணிகள் விரைவில் தொடங்கும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஒரே நாளில் வெளியான நாள் படங்கள். சிம்பு தேவன் இயக்கத்தில் நடிகர் யோகி பாபு நடித்துள்ள கோர்ட் உள்ளிட்ட 4 படங்கள் இன்று ரிலீஸ் ஆகி உள்ளன. இசைஞானி இளையராஜா இசையமைத்து இயக்குனர் ஜமா படமும், விஜய் ஆண்டனி நடிப்பில் விஜய் மில்டன் இயக்கத்தில் மழை பிடிக்காத மனிதன் திரைப்படமும் இன்று வெளியாகி உள்ளது. மேலும் நடிகை காயத்ரி பாலா சரவணன் நடிப்பில் பேச்சி படமும் இன்று ரிலீஸ் ஆகுது குறிப்பிடத்தக்கது. விமல் பதிலால் கொந்தளிக்கும் விஜய் ரசிகர்கள். நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நடிகர் விமல் அளித்த பதில் விஜய் ரசிகர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த அவரிடம் விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள் என பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர் தெரியவில்லை என மேலோட்டமாக பதில் அளித்துவிட்டு சென்றார். தற்போது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது.